இந்த பிராமணர் நதியில பூஜை பண்ணும்போது தண்ணில இருந்து வந்த ஒரு சிறிய மீன் என்ன காப்பாத்துங்க பிராமணர்னு சொல்லுது. உடனே இந்த பிராமணர் கமண்டலத்துல அந்த மீனை பிடிச்சி ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் சாப்பிடும் போது அந்த மீன் இன்னுமே பாத்திரத்தை விட பெருசா வளர்ந்துருது. உடனே அந்த மீனை பிடிச்சி இன்னொரு பாத்திரத்துல போடுறாரு. அதுக்கப்புறம் தூங்கி அடுத்த நாள் எந்திரிச்சு பாக்குறாரு, அந்த மீன் பாத்திரத்தை விட பெருசா இருக்கு. உடனே அந்த மீனை பிடிச்சி கொண்டு போய் அங்க இருக்க ஒரு கிணத்துல போடும்போது இதை பார்த்த ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணியில மீனை போடுறான்னு சொல்லிட்டு இவரை வந்து எல்லாருமே கட்டையில அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த மீன் சொல்லுது, எனக்காக நீங்க அடி வாங்காதீங்க, என்னை விட்டுட்டு இங்க இருந்து போங்கன்னு சொல்லும் போது உடனே இந்த பிராமணர் அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய மீனை பிடிச்சி ஒரு மாட்டு வண்டியில வச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மீனை கொண்டு வந்து கடல்ல விட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வளர ஆரம்பிக்குது. இதை அந்த பிராமணர் பாத்துக்கிட்டு போது அந்த மீன் மகாவிஷ்ணுவா மாறிடுது. இதை பார்த்து பிராமணரும் கையெடுத்து கும்பிடுறாரு. அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு, உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தும் உயிர்களை காப்பாத்தணும்னு நீ நினைச்ச, உன்னால மட்டும்தான் அந்த மக்களை காப்பாற்ற முடியும். இன்னும் 7 நாள்ல இந்த இடமே தண்ணியில மூழ்க போகுது, அதனால நீங்க ஒரு பெரிய கப்பலை செய்யணும், அதுக்கு இந்த சங்கு உனக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சங்க கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இவரும் இவரோட மனைவியும் காட்டுல போயிட்டு மரங்களை வெட்டி ஒரு படகை செய்ய பாக்குறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய படகை இவங்களால பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கனால மகாவிஷ்ணு கொடுத்த அந்த சங்க ஊதுறாரு. அப்ப காட்டுல இருந்து பறவைகள் பறந்து வருது. அப்படியே காட்டுல இருக்க மிருகங்களும் வந்து மரங்களை முறிச்சு கிளைகளை உடைச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படகையுமே செய்யறாங்க. இதை பார்த்த இவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.